ஹாய் மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முருகனின் ஆறுபடை வீடுகளின் வரலாறு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகள் என்பது தமிழர்களின் மிகப்பெரிய ஆன்மீக செல்வமாகும். ஒவ்வொரு கோவிலும் ஒரு தனி வரலாறு, அதிசயம், நம்பிக்கை மற்றும் சிறப்பு உணவு பிரசாதத்தை கொண்டுள்ளது. திருப்பரங்குன்றம் முருகன் கோவில். இது முருகனின் முதல் படைவீடு. சூரபத்மனை வென்ற பிறகு இங்கு தேவர்களின் மகளான தேவானையுடன் முருகன் திருமணம் செய்தார். இந்த மலைக்கோவில் பாறை வெட்டி கட்டப்பட்ட பழமையான கோவில். பிரசாதம் லட்டு, பஞ்சாமிர்தம், வெல்லப்பொங்கல். திருமண தடைகள் நீங்க இங்கு மக்கள் வழிபடுகிறார்கள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். கடற்கரையில் அமைந்த அற்புத முருகன் கோவில். சூரபத்மனுடன் நடந்த போரின் நினைவாக இந்த இடம் போற்றப்படுகிறது. சூரசம்ஹாரம் திருவிழா உலக புகழ் பெற்றது. பிரசாதம் கடலை பருப்பு பொங்கல், லட்டு, சந்தனப்பொடி. கடல் அலைகள் அருகில் இருந்தாலும் கோவிலுக்குள் உப்பு நீர் புகாதது அதிசயமாக கருதப்படுகிறது. பழனி பண்டாயுதபாணி சுவாமி கோவில். பழம் நீ என்ற சிவபெருமானின் வார்த்தையால் உருவான பெயர். ஞானப்பழம் கிடைக்காததால் முருகன் கோபித்து இங்கு வந்தார். இங்கு முருகன் தவமிருக்கும் துறவி வடிவில் இருக்கிறார். பிரசாதம் உலக புகழ்பெற்ற பழனி பஞ்சாமிர்தம். இந்த பஞ்சாமிர்தம் பழம், நெய், தேன், வெல்லம் முதலியவற்றால் தயாரிக்கப்படுகிறது. சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவில். இங்கு முருகன் தன் தந்தையான சிவபெருமானுக்கே ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை சொல்லிக் கொடுத்தார். அதனால் சுவாமிநாதன் என அழைக்கப்படுகிறார். பிரசாதம்